இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா CTR ஃப்ரீ பிளாக்கர் டெம்ப்ளேட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். AdSense அப்ரூவல் வாங்கிட்டு எனக்கு கிளிக்ஸே வரல. ஸோ எனக்கு சிபிசியும் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிளிக்ஸும் சுத்தமாக இல்லை, என்னால் $1 கூட சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃப்ரீ பிளாக்கர் டெம்ப்ளேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டெம்ப்ளேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டுமே உங்களுக்கு ஒரு CTR கிளிக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் தான். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ராபின் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட் யாரில் இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் தான். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மேக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் யாரில் இருக்கக்கூடிய அல்ட்ரா லைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்ப்ளேட். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா SEO பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 5 டெம்ப்ளேட் வந்திருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் ரீசெண்டாக அப்டேட்டடாக இருக்கக்கூடிய சில டெம்ப்ளேட் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய tamilbloggers.xyz சைட் வாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு போஸ்ட்டாக நான் போட்டிருப்பேன். ஒருவேளை இந்த வீடியோ லேட்டராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா AdSense CTR பிளாக்கர் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த போஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாக்கர் டெம்ப்ளேட்டோட நேமு வித் டவுன்லோட் லிங்கோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சில ஓல்டு டெம்ப்ளேட்டுமே இருக்குது. அது அந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க்குமே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த CTR டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ணினா நம்மளுக்கு CTR அதிகரிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட் சைஸும் நீங்கள் என்ன மாதிரி ஆட் சைஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஆட்டோ ஆட் யூஸ் பண்ணுறீங்களா, மேனுவல் ஆட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுவல் ஆட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆட் சைஸ் நீங்கள் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிவிட்டு என்ன ஆட் சைஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஆட் சைஸை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். என்னென்ன ஆட் சைஸ்லாம் இருக்குது, எந்த ஆட் சைஸ் வச்சா உங்களுக்கு அதிகமான சிபிசி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் போட்டிருக்கேன். அண்ட் நீங்கள் இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அந்தந்த டெம்ப்ளேட்டோட அந்த நேமுக்கு மேலேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டவுன்லோட் லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ மேலே நியூ டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துருப்பேன், கீழே பார்த்தீங்கன்னா ஓல்டு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா இது கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். சம் ஃபீச்சர்ஸ் இருக்காது. பட் ஆனால் CTR உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பழைய டெம்ப்ளேட் தான் நானுமே யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி உங்களுக்கு இந்த பழைய டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி CTR இருந்துச்சு அப்படின்னா, ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு CTR ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும். ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CTR ஹையஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகிடும். புரியுதுங்களா? ஸோ ஃபுல் டே இது CTR இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய கண்டென்ட்டு உங்களுடைய வெப்சைட்டோட போஸ்ட் எவ்வளோ போட்டிருக்கீங்க, எவ்வளோ யூசர் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த CTR எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும். பட் எனக்கு என்னுடைய சைட்டுக்கு என்னுடைய கண்டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் இந்த CTR ஒரு நல்லாயிருக்கும். அப் டு 10 வரைக்கும்லாம் CTR போயிருக்கு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ இந்த டெம்ப்ளேட் சொன்ன உடனே இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி எனக்கு வரல அப்படின்னு உடனே முடிவுக்கு வந்துடாதீங்க. ஸோ அதில் ஆட் சைஸ் என்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் பாருங்கள். அண்ட் கூகுள் ஆட்சன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆட் சைஸ்லாம் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஐ திங்க் இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் போயிருங்க. ஸோ இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பிளாக்கிங் கண்ட்ரோல், அது கீழே ஆட் ரிவ்யூ சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய சைட்டில் என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனரோட உங்களுக்கு காட்டும். இதுக்கு மேலே இந்த சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 300க்கு 250, 728க்கு 90, 300 320க்கு 100 அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆட் சைஸ்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல காட்டும். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு வேளை மேனுவல் ஆட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் உள்ள ஆட் சைஸ்லாம் பாருங்கள். அண்ட் ஸ்பெசிஃபிக்காகவே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன ஆட் சைஸில் வச்சா உங்களுக்கு சிபிசி ஹையஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். அது மட்டும் இல்லை, இதில் உள்ள ஆட் சைஸும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு அந்த ஆட் சைஸ் கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகும். இதுலேயும் சொல்லக்கூடிய ஆட் சைஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எதில் உங்களுக்கு அதிகமான இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் இந்த ஆட் சைஸும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எந்த ஆட் சைஸ் வச்சா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நீங்கள் இதை எந்த ஆட் சைஸ் அப்படிங்கிறது ஃபைனலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் சைஸ் தெரியல அப்படின்னா இதில் போய் பாருங்கள். இதில் என்ன ஆட் சைஸ் இருக்குதோ ஸோ குறிப்பிட்ட ஒரு ஆட் சைஸ் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அதிகபட்சம் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா 300க்கு 250 சொல்லியிருப்பேன். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 728க்கு 90 நீ ஹெட்டரில் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 336க்கு 280 இதுவுமே உங்களுக்கு நல்ல சிபிசி தரக்கூடிய ஒரு ஆட் சைஸ் தான். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 468க்கு 60,
தென் 480க்கு 320. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் வந்து இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்து எடுத்துகிட்டு உங்கள் சைட்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஐசிடிஆர் டெம்ப்ளேட் மட்டும் யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அதில் என்ன மாதிரி ஆட் சைஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து அர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.